அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சாம். ஜென் லைஃப் அப்படின்ற அமைப்பின் மூலியமாக இயற்கை மருத்துவம், வாழ்வியல், அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியாக வாழ்வியல் சார்ந்து நம்ம பார்க்கும்போது பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட வாழ்வின் நோக்கம் என்னென்னு தெரிஞ்சால் தான் அவங்க அந்த நாள்களையும் அவங்களோட வாழ்நாளையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் ஒரு உத்வேகத்தோடு இருக்க முடியும். அதில் இதே போன்று நிறைய மக்கள் தன்னோட வாழ்க்கை நோக்கத்தை பயணிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க நேரடியாக சந்தித்து அவங்கள பேட்டி எடுத்து அதை கேட்கும் போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் வரும், நிறைய நமக்கு ஐடியாஸ் வரும். ஸோ இதுக்காக இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சாதாரணமான மக்கள் நிறைய அசாதாரணமான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க இந்த உலகத்தில். அவங்க நேராக சந்தித்து அவங்களோட விஸ்டம்ஸ் எல்லாமே கேட்டு அதை நம்ம யூடியூப்பில் பதிவிடுறோம். நிச்சயமாக இது நிறைய நபருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய நபர்களோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ஒர்க்கை நாமளே எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற நபர்கள் உங்கள் அருகில் இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இவங்க சொல்கிற விஷயங்கள் உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா என்ன விஷயம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நல்லது, வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறப்பு விருந்தினர் நித்திலன் தண்டபாணி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஸோ இன்றைக்கி முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கே ஒரு சர்வீஸ் மாதிரி தான். மக்களுக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்காக யூடியூப் மூலயமா நீங்கள் நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஒர்க் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஏன் தோணுச்சு? ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நீங்கள் கேட்குறீங்களே. ஆக்சுவலி இது எனக்கு ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயந்தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒன்றி இருக்கும். எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் நம்ம ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறத நம்ம வீட்டில் அப்படி தான் வளர்த்தவும் செய்வாங்க. அப்படி இருந்த ஒரு ஆள் தான் நானும். பெருசாக இந்த யோகமோ இல்லை இந்த வாசி, மூச்சு பயிற்சி, சித்தர்கள், முனிவர்கள் யாரை பற்றியும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ரிஷிகள் முனிவர்கள்லாம் புராணத்தில் சொல்லக்கூடிய ரிஷி முனிவர் மட்டும்தான். கடவுள் அப்படின்னு சொன்னால் சரி இந்த உருவத்தில் இருப்பாங்க, 4 கை இருக்கும், 8 கை இருக்கும், இப்படி தான் நம்மளுடைய குணமும் இப்படி தான் என்னுடைய இதுவும் ஆரம்பிச்சது. அப்போது ஸ்கூல் படிக்கும்போது என் கூட அபுபக்கர் சித்திக்குன்னு சொல்லிட்டு என் கூட ஒரு பையன் படிக்க சேர்ந்தான். இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல நண்பனாக கூட இருக்கான்னு பாருங்களேன். அப்போ படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் சயின்ஸ் ஆர்வம். எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும். அவன் சரியான கெமிஸ்ட்ரி பைத்தியம், நல்ல திறமசாலி கெமிஸ்ட்ரியில், சரியான கெமிஸ்ட்ரி பைத்தியம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அப்படியே லஞ்ச் டைமில் நான் விளையாடுறதுக்கு போவேன், அவன் லைப்ரரி போவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு லைப்ரரி போனோம்னா பெரிய பெரிய ஃபிசிக்ஸ் புக் இருக்கும். அப்போல்லாம் நமக்கு அது வாங்குற அளவுக்குலாம் காசு பணம் இருக்காது. பெரிய பெரிய புக்காக இருக்கும், படம்லாம் அழகாக இருக்கும், போட்டு எழுதியிருப்பாங்க. லைப்ரரியில் மட்டும்தான் கிடைக்கும். படிக்கிறோமோ படிக்கலையோ படம் பார்க்கறதுக்காக போவோம். அப்போ அதில் 1-2 தெரிஞ்சுட்டு வந்துட்டு எங்கள் மாஸ்டர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் பதில் சொல்லுவார். ராபர்ட் வில்சன்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர் பேர். அப்போது ஒரு 4 பேர் முன்னாடி நம்ம கொஞ்சம் பவுஸாக தெரியும் இல்லையா? இப்படி தான் ஆரம்பித்தது. பிறகு இப்படி தான் வண்டி ஓடிச்சு. அப்புறம் ஒரு 2 வருஷம் முடிஞ்சு நாங்கள் 10th வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த 9th ஆனுவல் லீவில் எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணியிருந்தாங்க, யோகா கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஜலாதரன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோகா மாஸ்டர் வந்தார். அவரு கூட கொஞ்சம் நல்ல பழக்கம். ஏன்னா அப்போது எனக்கோ அவன் ஃப்ரெண்ட் அபுபக்கருக்கோ ஃபிசிக் நல்லா ஃபிட்டாக இருக்கும். இந்த கொழுக்குன்னுலாம் இருக்க மாட்டோம், சரியான ஃபிசிக் இருக்கும். அப்போது யோகா அவர் சொல்லித்தர ஆசனம், இந்த குனிஞ்சு நிமிடுறது, வளையிறது, நெளியறது ஈஸியாக வரும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எங்கள் 2 பேத்துக்கு அது மாதிரி நேச்சுரலாகவே அது வந்தோன்னா அவருக்கு மாஸ்டருக்கு எங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன். நாங்களும் நல்ல வளவலான்னு பேசுறது பிடிக்கிறதுனா அவருக்கு கொஞ்சம் பிடிச்சி போச்சு. அவர் ப்ராப்பர் கேரளாக்காரர். அப்போது அவர் நல்ல ஒரு ஆன்மீக நாட்டம் உண்டு, அதில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த எப்படியோ பேச போக இந்த சண்டை பயிற்சி பற்றி கேட்குறக்கு ஒரு இது அப்போ இந்த இந்தியன் படமெல்லாம் வந்த ஒரு பீரியட். அப்போ இந்த வர்மம்னா என்ன மாஸ்டர் அப்படின்லாம் கேட்க போகும்போது அவர் ஒன்று சொல்ல பயங்கர ஆர்வம். இப்படியே ஒரு வருஷம் காலம் அப்படியே கிடக்குது. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆசான் கேரளாவில் சிட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது. பாலக்காடு தாண்டி உள்ள போகும்போது சிட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு ஆசான் இருக்கிறதாகவும் பாலச்சந்திர மேனன் அவர் இன்றைக்கி இல்லை, அவர்கிட்ட சேர்த்தி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சேர்த்தி விடவும் செஞ்சாருன்னு பாருங்களேன். அப்போ நான் சொல்கிறது இது எல்லாமே 11th பாதி தாண்டி 12th என்ட்ரு ஆகக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு போகும்பொழுது அப்போ தான் போகிறோம் முதல்ல. அங்கே எதுக்கு போகிறோம்? கலரி முக்கியம் இல்லை, வர்மம் படிக்கணும்னு போகிறோம். ஆனால் எந்த ஆசானும் முதல்ல வர்மம் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் இது ஆபத்தாக இருக்கிறதுங்கிறனால சொல்லி தர மாட்டாங்க. அப்புறம் கலரிக்குள்ளே போகிறோம். பட் எனக்கு அது மேலே ஒரு பிடிப்பு போக மாட்டேங்குது.
அப்போ நான் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே இருக்கேன். என் ஃப்ரெண்டு பக்கர் வந்து கலரியில் போய்ட்டு இன்றைக்கி அவன் பெரிய ஆசான் ஆகிட்டான். நல்லா கலரியில் நல்லா கைதேர்ந்த ஒரு ஆள். அப்புறம் அது அப்படி இப்படி முன்ன பின்ன வரேன். எனக்கு 12th அவன் வந்து ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழல், பர்சனல் இஷ்யூ அப்படி இப்படின்னு இதாச்சு. அவன் அதிலேயே பிடிச்சிட்டு போனான். நான் அந்த கொஞ்சம் போக வர ஸ்போர்ட்ஸு அப்படி இப்படின்னு இருந்துட்டு அப்படியே நான் யூஜி ஜாயின் பண்ணேன். யூஜி ஜாயின் பண்ணி அப்படியே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று நமக்கு வருது. நான் சொல்கிறது 2008 கம்ப்யூட்டர் அப்படின்னு வரும்பொழுது அப்போ திருப்பியும் ஒரு ஏதோ ஒரு தேடல், ஒரு உந்துதல். சக்கரங்கள்னால் என்ன அப்படின்னு படிக்க போனோம். அப்போ சக்கரங்கள்னால் என்னென்னு பார்த்தோன்னா உடம்புக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கும் போல், என்னமோ இதுதான் எனர்ஜி சென்டர்னு என்னமோ சொல்கிறாங்கப்பா. நமக்கு என்ன ஃபிசிக்கல் பாடினா இவ்வளோ தான் தெரியும். என்னமோ மறைமுகமெல்லாம் என்னமோ இருக்கும் போல், அர்த்தம் புரியல. பட்டு நெட்டில் பார்த்தா கலர் கலராக படம் போட்டிருப்பாங்களே, அதில் சொன்ன வார்த்தையும் வாயில் நுழையவும் செய்யாது. என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் அவன் சிரிப்பானுங்க. அப்போ இப்போ ஒருத்தன் சிரிக்கிறான், நம்ம ஒன்று புதுசாக தேடி வந்து சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அறிவு கொஞ்சம் ஏற்கனவே ஃபிசிக்ஸ் புக்கு சயின்ஸ் புக்கும் படித்ததுக்கு உண்டான காரணமே உன்னை காட்டில் எனக்கு அறிவு இருக்குதுன்னு காட்டணுங்கிறதுக்காக. இப்போ இது இன்னும் கொஞ்சம் அறிவு பூஸ்ட் ஆகுதான். இப்போ இன்னும் எனக்கு தெரியுமில்ல போடா அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பித்தது தான் அது எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் இவ்வளோதான், இப்படி தான் எதாச்சியாக போய் ஒன்று ஆரம்பித்தது சார். அப்புறம் காலம் அப்படியே ஓடிச்சு. நல்ல ஒரு டீனேஜ் பருவம் அதெல்லாம் வேறு. ஸோ அதனால் இப்படியும் அப்படி காலம் அப்படியே ஓடிச்சு. பெருசான்மை நாட்டம் இல்லை. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ணுறோம். பிஜி ஜாயின் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா எதேச்சியாக இருந்தாப்புல ஒரு நாள் சிவவாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மண்டைக்குள்ளே வருது. அம்மா தமிழ் டீச்சர் அப்படிங்கிறதுனால அம்மா சிவவாக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். சிவவாக்கியர் அப்படிங்கிற ஒரு எழுதின நூல்னு, சிவவாக்கியர் யாருன்னா ஒரு சித்தர் அப்படின்னாங்க. இவ்வளோதான் அம்மாகிட்ட நடந்த கான்வர்சேஷன். நானும் தேர்டில் விட்டுட்டேன். அப்போ நம்மளுக்கு என்ன புத்தி, கம்ப்யூட்டருக்கு கேம் விளையாட போகிறோம், இவ்வளோ தான். பிரின்சப் பரிசை கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்படி தான் வண்டி ஓடுது. அப்போது 10 நாளாக மண்டையை போட்டு கொடைன்னு கொடையுது கம்ப்ளீட்டாக. அதை தேடு அது என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் எனக்கு ஒரு மாதிரி பஸ்டோட அடைச்சி தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து தேடினேன் சார். பார்த்தா நெட்டில் வந்து பாடல்கள்லாம் யூடியூப்பில் பாட்டாகவே இருக்கும். அதை கேட்கும் பொழுது எங்கள் அம்மா அப்பப்போ திட்டுவாங்க, இதெல்லாம் கேட்காதடா அப்படின்ட்டு. எனக்கு அர்த்தம் புரியல, ஏன்னா எங்கள் அம்மா தமிழ் டீச்சருங்கிறனால அவங்களுக்கு அர்த்தம் புரியும். பிறகு ஒரே பாட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை 20 தடவைக்கு மேலே கேட்கும் பொழுது தான் வார்த்தைக்கு அர்த்தம் தேடணும். இதுக்கு என்ன ஒரு சில வார்த்தைகள்கிட்ட அம்மாட்ட கேட்கலாம். அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நாசுக்காக சொல்லுவாங்க. பிறகு தான் அப்படி தெரிஞ்சுது, இதில் இப்படியெல்லாம் கண்டென்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து உண்மையாலுமே பிறப்புனா என்ன, பிறவாமைனா என்ன, வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது என்ன, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நம்ம நிறைய பிரிவினைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குது, உலகம் முழுசுமே இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அர்த்தமற்றது அப்படிங்கிறதெல்லாம் அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா சிவவாக்கியர் வந்து ஒரு புரட்சிகரமாக இருக்கும் அவருடைய பாடல்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால். இப்போ இப்படி தான் ஆரம்பிச்சது. தென் அதுக்கப்புறம் முந்தின மாதிரி அந்த சக்கரங்கள், இப்போ இதோட லிங்க் ஆகுதா ஒன்றும், அந்த சக்கரங்கள் எனர்ஜி சென்டர்ஸு. அப்போ இது என்ன அவர் என்ன சொல்லுவார்னா, நீ தேவனாக பிறக்கணுன்னாலுமே நீ முதல்ல மனுஷனாக பிறந்திருக்கணும் பாரு. அது வரைக்கும் நம்ம தேவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் கடவுள் அப்படி இப்படின்னு நினச்சா, அவங்களுக்கே நீ மனுஷனாக தான் பிறக்கணுன்னா இப்போ மனுஷன் பிறப்பு அவ்வளோ உன்னதமானது ஒன்றா? அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இதெல்லாம் ஒரு தேடல். இது போக ஒரு தாட்டி என்னாச்சுன்னா, அப்போது எனக்கும் அவன் ஃப்ரெண்டு அபுபக்கர் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு 6 மாதம் பேச்சு கொஞ்சம் கட்டாச்சு. ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப் பார்க்குறேன் அப்படி இப்படின்னா ஒரு இஷ்யூவில் போய் இதை ஒரு 6 மாதம் கட்டாச்சு. திருப்பியும் ஒரு கண்டினியூவேஷன், அவங்கள திருப்பியும் பேச்சு தொடரும் பொழுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சித்த மருத்துவர் கூட கனெக்ட் ஆகியிருக்க. ஃப்ரெண்டு அபுபக்கருக்கு ரசவாதம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆல்கமி படிக்கணும்னு ரொம்ப விருப்பம். எனக்கு கெமிஸ்ட்ரி இல்லை, புரியல, அவர் கெமிஸ்ட்ரிக்காரர் வேறையா. எனக்கு இந்த யோக மார்க்கத்தில், ஏன்னா சிவவாக்கியத்தை தொட்டாலே ஒரு யோக மார்க்கத்தை அதிகமாக பேசுவார். யோக மார்க்கத்தில் இது, ஆனால் சிதர்கள் நூல் படித்தோம்னா நமக்கு அந்த யோக மார்க்கத்துக்கு நிறைய குறிகள் சொல்லுவாங்க. ஆகாரமோட உகாரம்னா ஒன்றும் புரியாது. இன்றைக்கி வரைக்குமே நிறைய ஒரு சில விஷயத்தில் எனக்கு டவுட் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த சித்த மருத்துவர்கிட்ட போகும்போது ஐயா வந்து செல்வராஜ் ஐயான்னு சொல்லிட்டு, ஐயா வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர். அவங்க மனைவி அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த யோக மார்க்கத்தில் நல்ல ஒரு நிலை இருந்தவங்க. அப்படி தேடி போனோம் சார். அப்படி போகும்பொழுது ஓமன்ற பிராணவத்தை சொல்லணும், எத்தனை மணிக்கு சொல்லணும், இப்படி எந்திரிச்சு சொல்லு, இப்படி தான் ஆரம்பித்தாங்க. இப்படி போக 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 என்னால் இப்படி தான் விவரித்து சொல்கிறதுக்கு இல்லை, வாழ்க்கை எங்கெங்கேயோ போகும். அப்படியே ஏதோ ஒன்று தேடுவோம், சம்மந்தம் இல்லாமல். அவன் ஒரு புக்கு என்கிட்ட சொல்லுவான், இந்த இவர் நூல் படிச்சியா, போர் 7000 படிச்சியா,
அகத்தியரோட இது படிச்சேன்னு அதை போய் வாங்க போகும்பொழுது வேறு ஏதோ ஒரு 2 நூல் நம்ம கண்ணில் படும். அப்போ அந்த நூலை வாங்கு, அப்போ அதில் என்ன இருக்குது திருப்பு. எனக்கு மருத்துவமோ ரசவாதமோ எனக்கு ஈடுபாடும் இல்லை, அதனால நான் அதை படிச்சுக்கிட்டதும் கிடையாது. அதுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசும் கிடையாது அன்னைக்கு. அப்போது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யோக மார்க்கம் மட்டும்தான். அப்போ அதை தேடி ஓட போக இப்படியே கூட்டிகிட்டு போனது தான் சாம். அதுலேயும் என்ன பியூட்டினா, இப்போ எனக்கு அந்த சிவவாக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பு மனசில் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குறிப்பு வர்றது எனக்கு எப்போ வந்துன்னா பிஜி டைமில் தான் வந்தது. யூஜி டைமில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஷாப்புக்கு போகிறேன். அந்த புக் ஷாப்புக்கு போகும்பொழுது பார்த்தோம்னா என் கையில் முதல்ல எடுத்த நூல் வந்து ஒரு சித்தர் நூல் தான். அதுவே ஒரு குறி காட்டி கொடுத்துருக்குன்னா தான் அன்றைக்கி அதுக்கு கவனம் பண்ணல, அவ்வளோ பக்குவம் பத்தலை. இது என்னது போய் ஏதாவது பைத்தியக்காரங்களாம் இருப்பாங்க, இதெல்லாம் படித்து என்ன புரிய போகுதுன்னு அப்படி வச்சுட்டு வந்தது தான். பிடிச்சிருந்தேன்னா மேபி இன்னும் 2-3 வருஷம் கொஞ்சம் சீனியராக இருந்திருப்பேன். இந்த இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது நாலேஜ் இருந்திருக்குமோ என்னவோ. பட் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த இடத்துக்கு அதுதான் என்னால் இப்படி தான் விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு ரூட்டே கிடையாது. அது எங்கெங்கேயோ அந்த சுரங்கப்பாதை மாதிரி போய் 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 இன்றைக்கி ஓகே ஸோ இதுதான் அப்படிங்கிற குறை. ஏன்னா அப்போ அந்த கற்பம்ங்கிற மருந்தெல்லாம் இருக்குது, உடல் காக்கும் மருந்துகள்லாம் இருக்குது. அந்த மருந்துகள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சுற்றின நாள், அப்புறம் சித்துக்கள் வேணும்னு சொல்லிட்டு சுற்றின நாள், அப்புறம் மாந்திரிகம் படிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றின நாள் உண்டு. அப்புறம் நிறைய கனெக்ட் இருக்கும் போல் உங்கள்கிட்ட. அப்போ இந்த மாதிரி சுற்றின நாள். அப்போ இப்படி இருக்கும் பொழுது நிறைய ஆட்களை பார்ப்போம் இல்லையா. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் பார்க்கும்பொழுது அவரவனுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. கற்றலின் கேட்டல் நன்றுங்கிற மாதிரி அவங்க அனுபவத்தை சொல்லும் பொழுது இப்போ இப்படி இருக்குது. அப்போ நமக்கு புரியாத ஒரு வார்த்தை ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு தேடுவோம். சித்தர் நூல் படிக்கும்போது ஒரு சில வார்த்தைகள்லாம் வரும், அதெல்லாம் நமக்கு என்னென்னு புரியாது. அப்போ அது என்னன்னு தேடுவோம். இப்படி தான் அது ஒன்று தெரியல அப்படின்னு சொன்னால் அது எப்படி நமக்கு புரியாமல் போகும், அது எப்படி நமக்கு தெரியாமல் போகும். அதை ஒரு அசிங்கமாக நம்ம நினச்சி தான் அந்த ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து தெரியலேன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. எல்லாத்தையும் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு கையில் இருக்கிற நூலில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் கூட நம்மளால் தேட முடியாதா. எங்கேயோ உலகத்தினுடைய மூலையில் நமக்கு தெரியாத நாள் இருக்கலாமா இருக்கும், தட் இஸ் ஓகே. கையில் ஒரு நூல் இருக்குது, அதனுடைய விளக்கம் கூடவா நமக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான். இன்றைக்கும் தெரியாதது ஏதோ ஒன்று கண்ணு முன்னாடி வந்ததுன்னா அது என்னன்னு தேடி போகிறதுக்கு உண்டான ஒரு கவனம் இருக்குது. என்ன இப்போ இந்த பயணிக்கக்கூடிய நாள் நேரம் அப்படின்னு கடக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பவர்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. நார்மலாக இருக்கிற இன்ட்யூஷன் ரெகனைஸ் அது ஈஸியாக பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ நான் எப்படி ஒரு இதுன்னா இது நான் வீடியோலையும் சொல்கிறது உண்டு எப்போவுமே. ஒரு மனதோட உங்களுக்கு ஒரு குரு அப்படிங்கிறவர் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் ஒரு பியூட்டி என்னென்னா முதல் சிவவாக்கியர் வந்தாரா. இப்போ என்னென்னா நம்ம வழக்கமாக என்ன இருக்கும், இப்போ இதில் யார் பெரிய குருன்னு ஒரு இது. அப்போது என் ஃப்ரெண்டு போகர் பைத்தியம் அவன். இப்போ போகரடா அவர் திருமூலரை பற்றி காலாங்கிநாதரை பற்றியெல்லாம் சொல்கிறார், அவங்க தான் பெரிய ஆள், இப்போ ரசவாதம் பேசியிருக்காங்க, இதுன்னு போகிற இளையத்தில் இல்லாததே இருக்காது. அப்போ கொஞ்ச நாள் கோரக்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அவரை மனசில் நினைக்கிறது உண்டு தான். இப்போ எல்லாம் போய் ஓடி ஓஞ்சி ஒரு செட்டில் ஆகும் பொழுது சரி ஒரு குரு நமக்கு தேவை தான், நம்மளாக போய் தேடி முட்டி மோதி இருக்கிறவரோட ஒரு குரு தேவைதாங்கும்போது யாருக்கிட்ட போய் நான் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எதாச்சியும் நம்ம கூட பேச அவங்க பேசும்பொழுது சிவவாக்கியர் அப்படிங்கிறவர் ஞாபகப்படுத்தி விட முதல் இந்த ஒரு பாதைக்குள்ளே கால் வச்சதே அவர் பேரில் ஆரம்பித்தது தானே. அப்போ அவருக்கு கூட நமக்கு ஒரு டைப் இருக்கிறதுனால தானே அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. இந்த நாள் வரைக்கும் சிவவாக்கியர் தான் நமக்கு. அதனால் இன்றைக்கி யார் கேட்டாலும் உங்களுடைய குரு யாருன்னா எனக்கு சிவவாக்கியர் தாங்க அப்படின்ட்டுருவேன். ஸோ அதனால் எனக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கா, ஏதோ ஒரு இது இருக்கா, சாமி எனக்கு இது புரியல, கொஞ்சம் எனக்கு ஒன்று சொல்லி கொடுங்க அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பில் எனக்கு அந்த பதில் வந்துடும். வராமல் இருக்கிறதே இல்லை சாமி. இது ஒன்றும் மேஜிக் ஒன்றுங்க, நான் தான் சொல்கிறேன். இது எல்லா மனுஷங்களுக்குமே உண்டான ஒரு இதுதான். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நான் தான் கேட்டுக்கிறது. அந்த என்னால் முடிஞ்சது நான் தேடுறேங்கிறத விட்டுட்டேன். சாமி இது எனக்கு தெரியல, இதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னம்னா போதும், கண்டிப்பாக விடை கிடைக்கும். அந்த நாங்கிற அந்த ஒரு ஆணவ மலத்தை கொஞ்சம் டவுன் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறது, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுது, ரிசீவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது ஓவராலாக பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துருக்கீங்க. அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு தெரியல, பட் ஏதோ இப்போ தோணுது அதை நான் செய்கிறேன், இப்போ தோணுது நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியே வந்துருக்கு. சொல்ல போனால் என்னோடய இன்ட்யூஷனை நான் சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா சாம் நான் ரொம்ப குறுகிய காலத்தில் நிறைய சாதிச்சிருந்திருப்பேன். அதை பண்ணாததுனால தான் காலம் தாழ்ந்து போய் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு உண்டான காரணம். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா இப்போ நம்மளுக்கு கைட் பண்ணிட்டு போகிற கால் இல்லை, நிறைய மென்டல் பிளாக்ஸ் நமக்கு நிறைய மென்டல் பிளாக் இருக்கும்.
அண்ட் இப்போது நம்ம ஆன்மீகம்னு சொன்னாலே சாமியார் அப்படின்றாங்க இல்லையா? ஒன்றா வெள்ளை உடுத்தணும், வீட்டை விட்டுட்டு வெளியே போகணும், தாடி வச்சுக்குவோம், மீசோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறதே நிறைய பேருக்கு புரியுது. அது மனோமாறுதல் தான். கேள்விகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அது, அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த மனோமாறுதல் சராசரியான ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறதுக்கே உதவியாக இருக்கும். உண்மைதான். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன? நான் இங்கே வராமல் வரந்தா இன்பமும் துன்பமும் கூடியது தான் இந்த உலகத்தினுடைய நியதி. இன்பம் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது, துன்பம் இருக்கும்போது கஷ்டப்படுறோம். இப்போ துன்பமே இல்லை, அப்போ இன்னொரு கேள்வி வரும்ல, இப்போ துன்பமே இல்லாத வழி என்ன? இப்போ அதனுடைய அந்த அதிகபட்சம் உச்சபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த பிறவா நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாருக்கும் பிறவா நிலை வாய்க்கும். அதுக்குன்னு இதை தெரிஞ்ச உடனேயே பிறவா நிலை வாய்ச்சிருமா அப்படின்னு சொன்னால் அந்த சுயமான முயற்சி வேணும். ஏன்னா எல்லாருக்கும் அருணகிரிநாதர் மாதிரி முருகரும் வந்துட போகிறதில்ல, எல்லாருக்கும் பட்டினத்தார் மாதிரி பையனாகவே பிறந்து காதற்று ஊசியும் வாராதுகான கடைவழிக்குன்னு எழுதி கொடுத்துட்டு போக போகிறதும் இல்லை. அப்போது அதுக்கு அவங்க முன்ன பண்ண எத்தனையோ புண்ணியம் செஞ்சதனுடைய பலன் இது. இப்போ நமக்கு அதுபோல் புண்ணியத்தை சேர்க்கும்போது நமக்கு ஒரு வாழம் வாய்க்கும். அது வரைக்கும் இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாகவும் ஒழுக்க நெறியோடு நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகலாமே. அவர்கள் எல்லாம் செய்ய தான் செய்கிறோம், திருத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகலாம் இல்லையா? கரெக்ட். பட் நீ சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட இன்டர்னலில் இருக்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் உச்சபட்சம். அதுதான் உண்மையாலுமே. அதை விட்டுட்டு நம்ம அந்த நிறைய இப்போ வெளியே என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது, ரிச்சுவல்ஸ் இருக்குது, நிறைய பிலீஃப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தான் ஆன்மீகமாக பார்க்கப்படுது. ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் போது இன்டர்னலாக பார்க்கணுன்னு சொன்னீங்க இல்லையா? இதில் எதில் முதல் கட்டமாக நீங்கள் வைக்கிறீங்க? இப்போது நம்மளுடைய பழக்கத்திலே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவாங்க. இது 4 படி இருக்குது. இது புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு ரொம்ப அடிப்படையாக தெரியும். அதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகணும் அப்படின்னு சொன்னால் அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி 8 வரும். அது காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம், 4க்குள்ளேயே எல்லாத்தையும் அடைக்கிடலாம். சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த சரியைனா என்ன அப்படின்னு சொன்னால் இவ்வளோ காம்ப்ளிகேஷனே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது என்ன, காலையில் எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், நல்ல ஒழுக்கம் பெற்றோர் கற்று தந்தாங்க, என் புண்ணியம் நல்ல ஒரு ஆசான் கிடச்சாரு, சரியா, நல்ல ஒழுக்கம் தெரியுது, நல்ல நெறியோடு எனக்கு வாழ தெரியுது, நான் நல்லா இருக்கேன், என்னை போல பிறர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், இல்லாத சூழல் வந்தாலும் அப்போவும் நான் நல்லவனாக இருக்கேன், என்னால் பிற உயிருக்கு எந்த துன்பமும் வராது, சரிங்களா, இது சாமி இது கும்பிட்டேன்னா உனக்கு நல்லது, கும்பிடுறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஒரு இடத்த கூட்டுறியா பெருக்கிறியா, கோயில் போய் உழவார் பணி செய்கிறதையா செய்யி, ஒரு பூ போடுறியா போடு, ஏதோ ஒரு பாட்டு பாட சொன்னாங்களா பாடு, இவ்வளோதான்ப்பா எனக்கு தெரியும், இதை மட்டும் நான் பண்ணுறேன், ஆனால் நான் அதை ஈடுபாடோடு பண்ணுறேன், இவ்வளோதான். இது சரியே, ரொம்ப அடிப்படையான ஒரு 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 ஆன்மீகம். இதுக்கு எந்த கேள்வியுமே அந்த இடத்துல கிடையாது. பெரியவங்க சொன்னாங்க, நான் செய்கிறேன், இவ்வளோதான். இப்போது சரியை கிரியைன்னு வருது. இப்போ நான் அதில் கொஞ்சம் முத்திட்டேன். இப்போ பண்ணும்பொழுது ஒரு டவுட் வருது, இப்போ நான் ஏன் இதை பண்ணுறேன், இதுக்கு என்ன பயன் இருக்குதுன்னு ஒரு டவுட் வருது. அப்போ இதை என்ன மாறுபாடு, இது பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேங்க, கொஞ்சம் பண்ணும்பொழுது கொஞ்சம் மன அமைதி இருக்குதுங்க, கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்குது, நானே என்னை அறியாமையே சொல்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல, அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு கேள்வி என்கிட்ட வருது. அப்போது அது வரும்பொழுது நான் தேட ஆரம்பிக்கிறேன். நல்ல வாய்ப்பு கிடைச்ச ஒரு ஆசான் கிடைப்பார், கிடைச்சவங்க புண்ணியம், இல்லைனாலும் நம்ம தேடி சுற்றுறதை பொறுத்து. அப்போது இப்படி ஒரு இடத்துல இருக்கியா, இப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. ஒரு திருமேனியை பூசை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரண காரியம் என்ன, முதல்ல ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவம் வச்சுக்கோ, அதை இந்த மாதிரி வழிபடு. முதல்ல போனேன் வந்தேன், இப்போ ஒரு உருவத்தின் மீது என்னுடைய கவனம் ஒருநிலைப்படுது. இப்போ நான் முதல்ல பறந்து விரிஞ்சு ஒரு கவனத்தோடு இருந்தேன், இப்போ என்னுடைய கவனம் ஒருநிலைப்படுது. இப்போ நான் ஒரு உருவம், அதற்குன்னு ஒரு முறை, அதற்குன்னு ஒரு பழக்க வழக்கம் அப்படிங்கிறத நான் பின்பற்ற ஆரம்பிக்கிறேன். அதுலேயும் வண்டி ஓடுது. இது என்ன கிரியை. திருப்பம் அடுத்து இப்போ நம்ம தொடர்ந்து இப்போவும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், அனுபவம் கூடிகிட்டே தான் இருக்குது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர்றோம். இப்போ எதையுமே விடலை, பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இப்போ இங்கே அனுபவம் கூடுது, அறிவும் கூடுது. இது கூடும் பொழுது இறை அப்படின்னு சொன்னால் என்னங்கிறதுக்கு உண்டான ஒரு புரிதல் ஏற்படுது. இப்போ நான் அந்த ஒரு சிலையோ இல்லை ஒரு உருவத்தையோ ஒரு இடத்திற்கு சென்று தான் வழிபட்டால் தான் அதை நான் வழிபட முடியுமான்னு ஒரு கேள்வி வரணும். வந்ததுன்னா அவன் தெளிகிறான்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு இடத்துல எட்டு வைக்கிறான். இங்கேயும் குரு கிடைக்கிறது ஒரு புண்ணியம்தான், சரி கிடைக்கிறாருன்னே வச்சுக்குவோமே. இப்போது அவர் யோகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ராரு வைப்பார்.
சாமி வேற எங்கேயும் இல்லை, இவ்வளோ தூரம் வெளியே தேடினே இல்லை, இந்த பாரு அதே ஒரு இன்பத்தையும் அந்த சாமியும் உனக்குள்ளே தேடுறதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து உன்னோட யோகம் அப்படின்னு சொல்லி உனக்குள்ளே தேடுறதுக்கு. அப்போ தான் அந்த இடத்துல வர்றது என்ன, வாசிவிடி, உன்னுடைய உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்து, மனோநிலை எந்த மாதிரி முன்னாடி இருந்த ஆனால் இந்த உலக இயக்கத்தோடு இருந்தாலும் ஒழுக்க நெறியோடு இருந்தேன், இப்போ இந்த உலகம் மாயைங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுவார். இப்போ ஒரு புது கேட்டு நமக்கு ஓப்பன் ஆகும். அப்போ அதுக்கு நம்ம பழக்கப்படுவோம். இதற்கு வந்து நம்ம யோக மார்க்கம் அப்படிங்கிறத நம்ம பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. இதில் இருக்கும்பொழுது இப்போ அவன் தன்னிச்சையாக நிற்கிறதுக்கு உண்டான இடத்துக்கு அவன் வந்துட்டான். இப்போ யாருடைய துணையில் குரு வருவார், சொல்லித் தருவார், வழிகாட்டினார், அவர் வளர்ப்பாக்க போயிடுவார். இப்போ நம்மளுடைய தன்னிச்சையான முடிவு. அப்போ எனக்குள்ள அந்த சோதியை காண்பதற்குண்டான அந்த இறைத்தன்மையை உணர்வதற்குண்டான வழியை பயிற்சி பண்ணணும். உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளுடைய வைராக்கியத்தை பொறுத்து. சரி, உணர்ந்தோன்னே வச்சுக்கோமே, இறைத்தன்மை உணர்ந்தோம், உணர்ந்த பிறகு அங்கேயே நிற்க தெரியணும் இல்லையா? இறைத்தன்மை உணர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. இப்போது இதில் எப்படி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்போ இன்னொரு இது, உணர்ந்துட்டேன், உணர்ந்தபடி நான் எப்படி நிற்பது, அப்போ என்னை படைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாவே நான் எப்படி மாறுவது, இந்த கேள்வியெல்லாம் அந்த யோகத்தில் இருக்கும்போது வரும். அதில் ஜெயிக்கும் பொழுது ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வரும். இதுதான் 4th ஸ்டேஜ். கண்டிப்பாக போகும்போது அந்த ஞானம் அடைந்தவர்கள் மறுபிறப்பு எடுப்பதில்லை. அப்போ 4 ஸ்டெப்பில் நம்மளுடைய ஆட்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒருத்தங்க எங்கே ஆரம்பிக்கணும், எது இலகுன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. நீ காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காத, நீ எப்படி இருப்பியோ அப்படி இரு. உன்னுடைய பழக்க வழக்கம், உன் தாய் தந்தையர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நீ உருப்படியாக செஞ்ச அப்படின்னு சொன்னாலே போதும், அடுத்தடுத்தபடி தானாகவே வந்துடும். ஜம்ப் அடிக்க முடியாது, அதுதான். ஏன்னா புரிதல் கிடைக்காதுங்கிறதுனால தான் ஜம்ப் அடிக்க முடியாது. இப்போ நிறைய பேர் இன்றைக்கி குறை சொல்கிறதுக்காக இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் வந்து நேரடியாக எடுத்தோன்னே அந்த சமாதிக்கு போகிறேன், அந்த சமாதி தீட்சை, சமாதி மந்திரம்லாம் பண்ணுவேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி வேலை செய்யாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஏன்னா மனோ மாறுதல் தான் வந்து அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம். இப்போ மன அமைதியாகணும், அந்த அமைதியான மனநிலை ஒருநிலைப்படணும், ஒருநிலைப்பட்டது வந்து எந்த கவனமும் இல்லாமல் ஒடுங்கணும், ஒடுங்கின பிறகே வந்து சமாதி அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும். இப்போது இதெல்லாம் என்னங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு சமாதி நேரையே கொடுங்க அப்படிங்கிறத இப்போ அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? ஸோ எங்கே ஆரம்பிக்கணும்னு இவ்வளோ தான். என்னால் பூ போட முடியுமா, பூ போடு. ஒரு அவளும் பொரியும் பொட்டுக்கல்லையும் வச்சு வழிபட முடியுமா, வழிபடு. ஒரு கல்கண்டு வைக்கிறியா, வெய்யி. எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சாமி நான் போதும். அது எதுவும் எங்கூட கேட்கல, நீ அதான் போய் வைக்கிறேன்ன. ஏன் வைக்கிறேன், உன்னுடைய ஒரு கொடுக்குறேன், ஒரு என் தாய் தந்தையருக்கு செய்கிற மாதிரி அதுக்கும் செய்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, பர்றா சாமி நம்மளை காப்பாற்றுதுரா அப்படின்னு சொல்லி. அதுபோல் அதையும் ஒரு தாயாவோ தந்தையாவோ நினச்சி நான் அதுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துகிறேன், இவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஆரம்பித்தாலே போதும் சார், அது தானாக நம்மளை கூப்பிட்டு போகும். கண்டிப்பாக நல்ல ஒரு, அதாவது நீ இருக்கிற இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விளக்கம். ஆமாம் ஆமாம், பக்காவாக இருக்குது. என்னென்னா கோயில்கள் எதற்காக தேவைப்படுதுன்னா, அங்கே ஒருமித்த கருத்துடையவர்கள் அங்கே செல்லுவார்கள். இன்னைக்கு இருக்கிறத சொல்ல வேண்டாம், ஆக்சுவல் கோயிலினுடைய தன்மையை சொல்கிறேன். ஒருமித்த கருத்துங்கிறது அந்த இடத்துல என்னென்னா, கோயிலில் இருக்கக்கூடியவர் அந்த பூசை செய்பவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய முழு நேர பணி என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், இறைவன்னா யார், அவருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சரியை கிரியை தாண்டி யோகத்தை தாண்டி ஞானம் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே பூசை பண்ணுறதுக்கு போவாங்க. ஏன் கோயில்கள் அப்படின்னு சொன்னால் அதான் மக்கள் கூடுவதற்குண்டான இடம். அப்போ அவர் வந்து ஒரு குருவாக நின்று அவர் உபதேசம் பண்ணுவார், இறைனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப இதாக சொல்லுவார். அப்போ ஒரு உருவத்தை கடந்து உருவமற்றதுக்கு போவதற்குண்டான வழி என்னன்னு சொல்லுவார். இது எல்லாமே சாமி தான்னா. இப்போ நான் எதை பார்க்கறது, ஏன்னா மனுஷனுக்கு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் அடையணும், ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆனால் தான் அவன் இது பண்ணுவான். அதற்காக தான் அந்த கோயில்கள் அப்படின்னும் சிலை வழிபாடு அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்ட அந்த சிலையை தாண்டி அவனுக்கு பார்க்கறதுக்குண்டான ஒரு தன்மை அப்படிங்கிற. அப்போ அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் லயிச்சு நிற்கணும். ஒரு எது மேலே கவனம் சிதறாமல் நிற்கணும்னா, அழகாக இருந்தால் கவனம் சிதறாது. இது மனிதனுடைய இயற்கையான ஒரு குணம். அதனால தான் எல்லா சிலைகளும் அழகாக வடிக்கப்பட்டிருக்கும், அலங்காரங்கள் அதற்காக தான். அப்போ அந்த தீபாராதனை, அந்த கற்பகிரகங்கிறது இருட்டாக இருக்கும், அந்த தீபாராதனை காட்டும்போது அப்படியே மெய் மறந்துவான். அண்ட் அந்த பெல் வந்து ஒரு அலாயில் செஞ்ச இது, அந்த பெல் அடிக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி இதாகும், மூளை வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வேறு எந்த தாட்டும் இல்லாமல் நம்மளை அப்படியே ஒருநிலைப்பட வச்சிடும். அப்போ இது எல்லாமே ப்ராப்பராக ஒரு சயின்டிஃபிக்கலாக கொண்டு வந்தது. அப்போது ஒருமித்த கருத்துடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, சாமிகிட்ட போய் எனக்கு நல்ல ஒரு மனோநிலை கொடு, ஒரு நல்ல ஒரு தன்மை கொடு, வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலை கொடுன்னு கேட்போம். அப்போ இங்கே என்ன ஆகுது, கலெக்டிவ் கான்ஷியஸ் அதிகமாகும்.
அப்போ எல்லாரும் ஒரே விஷயத்தை இது பண்ணும்போது எல்லாருடைய எனர்ஜியும் கூடும் பொழுது அந்த கோயிலினுடைய எனர்ஜி கூடும்போது டப்புன்னு பூஸ்டப் ஆகும். அதனால தான் கோயிலுக்கு போகும்போது அப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய, அதுவும் அந்த பழைய ராஜா காலத்து கோயிலுக்கெல்லாம் போகும்பொழுது நல்ல ஒரு இருக்கும். இன்றைக்கி அது நான் அதை கமெண்ட் பண்ண விரும்பலை. நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இன்றைக்கி பெருவாரிய அந்த கோயில்களும் இல்லாமல் போகிறதும் இல்லாமல் போனதும் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி தான். ஸோ ஒரு புரிதல் வர்ற வரைக்கும் கோயில்களை வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். புரிதல் வந்ததற்கு பிறகு உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் சொல்லிட்டு இருந்துட வேண்டியது தான். சொன்னீங்க. எதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்டேன்னா, நிறைய பேர் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டா உள்ளே வர்றதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கரெக்ட். இப்போ நீங்கள் எங்கள் ஏஜில் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, இப்போது நானும் வந்திருக்கேன். பெரும்பாலுமா ஒரு ஆன்மீக இடத்துக்கு போகும்போது வயசானவங்களை பார்க்க முடியும், ஒரு மிட் ஏஜை பார்க்க முடியும். யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இது சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். இன்னும் கூட அவங்க வந்து லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூராகவும் அந்த மன சஃபரிங்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி வந்து இருக்க முடியும் அப்படின்றது தோணுச்சு. ஃபுல்லாக இன்டர்னலில் வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு மனிதனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட். அப்பா அம்மா சொல்கிறதுக்கு அங்கே தான் ஆரம்பிக்கும். அப்பா அம்மா ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சமாக அது அப்பா அம்மாவுக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை அப்பா அம்மாட்ட தான் கேட்டு பழகும். அதுக்கு பிறகு குருவிட்ட கேட்டு பழகும். இன்றைக்கி பள்ளிக்கூடம், கல்லூரி அப்படி எல்லாமே இருக்குது. அப்போது ஒரு தாய் தந்தை, அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சாங்க. உண்மைதான். தெய்வத்தை இந்த 3 பேர் இல்லாமல் தெரிஞ்சிக்கவே முடியாது. முதல்ல அம்மா தான் வந்து அம்மா தான் அதான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட். அம்மா தான். ஒரு பக்கம் வர வரைக்குமே அது அம்மா கூட தான் இருக்க போகுது. இப்போ அம்மா சொன்னால் தான் அப்பாவே யாருன்னு தெரியும் இல்லையா? அப்புறம் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் தகப்பனுக்கு வந்து அனுபவம் ஜாஸ்தி. அப்போ தகப்பன் வந்து ஒரு கடுமையாக இருந்து ஒரு இது சொல்லித்தரும். ஏன்னா வெளி உலகம் எப்படின்னு தகப்பனுக்கு நல்லா தெரியும். தாய் அன்பை போதிப்பா. அவள் அந்த அன்போடு கூடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லி தருவா. அப்போ அது ஆணோ பொண்ணோ அந்த அன்புங்கிறது இயற்கையாகவே அந்த ஒரு குழந்தையோட கூடியிருது. தகப்பனோட சேரக்கூடிய காலம்னு பார்க்கும் பொழுது அந்த அன்பு மட்டும் இருந்தால் பத்தாது, பக்குவம் வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மை தகப்பன்கிட்ட இருந்து புரியுது. இந்த 2 பேருமே என்னதான் ஒரு ஆள் அன்போடவும் ஒரு ஆள் கடுமையாகவும் இருந்தாலும் பாசம்ங்கிற ஒரு வலைக்குள்ளே அகப்பட்டவங்க. ஒரு குழந்தை 2 அடி போட்டாலும் அப்பான் அப்புறம் போய் கொஞ்சிடுவாங்க. ஆனால் ஆசான் எல்லா நேரத்துலையும் கடுமையாக இருப்பார். ஆனால் அவரும் தாயுள்ளம் கொண்டவர் தான். அவனோட முன்னேற்றத்துக்கு அதில் ரொம்ப ரொம்ப அக்கறைவருக்கு இருக்கும். தாய் தந்தையரை காட்டிலும் ஆசானுக்கு வந்து அவருடைய பிள்ளைகளுடைய இதில் ரொம்ப அக்கறை இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் கடுமைத்தன்மை. அவர் தாயாகவும் தகப்பனாகவும் இருந்தது பண்ணு. அப்போ இது 3மே ஒருத்தனுக்கு ஒரு நல்லபடியாக வாய்க்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் ஒழுக்கமானவனாக இருப்பான். இது மட்டும் இருந்தாலே போதும் சாம். உண்மைதான். ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் அவங்ககிட்ட வந்துடும். நீங்கள் தெய்வம்னு ஒன்று தனிப்பட்டு காட்டணும்லாம் அவசியம் இல்லை. அவனுடைய மனமே தெய்வத்தினுடைய சொரூபமாகவே அவன் இருப்பான். ஏன்னா அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருப்பான் அந்த இடத்துல. பிற உயிரை துன்புறுத்தாது இருக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போகிறான். வெடுக்குன்னு அந்த மரத்தையோ ஒரு இலையோ பிடிச்சி பிச்சுட்டு போவாங்க. ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு இருக்கும், அதை எட்டி உதைக்கிறது, கல் தூக்கி போடுறது, சின்ன சின்ன அப்புறம் குழந்தைகளை அழுக வைக்கிறது, துன்புறுத்துறது இல்லையா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஆனால் இதனுடைய பிரதிபலிப்பு என்னென்னா, அப்போது பிற உயிர் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணமோ இல்லை அது துன்பப்படுதுங்கிற எண்ணமோ அவங்ககிட்ட இல்லை. இப்போது நீ இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, நீ இப்படி பண்ணிகிட்டே போகிற, எவனோ ஒருத்தன் முடிவு வெடுக்குன்னு பிடிச்சிழுதான்னு உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அந்த வலி வேதனை அப்போ உனக்கு இருக்கிற மாதிரி தானே அது இருக்குன்னா அந்த யோசனை வரணும். அதற்கு இந்த முதல் 3 பேரும் இவங்களுக்கு சொல்லித்தரணும். அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்மளும் இருக்கணும். இப்போ இது 3 சரியாக ஒருத்தனுக்கு அமைஞ்சிருச்சுன்னா 4வது தானாகவே வாய்க்கப்பட்டுறவனுக்கு அவனே தேடிட்டு போயிடுவான். ஸோ அடிப்படை அப்படிங்கிறது எங்கேயோ போய் இல்லை, அவங்கவங்க வாழ்கிற சூழலில் தான் இருக்குது உண்மையாலுமே. ஓகே. ஸோ உங்களோட யூடியூப் ஜேர்னி வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தது. உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது கொடுத்துச்சு? இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து இது உங்களுக்கு தெளிவாக என்னால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியுதுங்கிறதே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, எனக்கு சாமின்னா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்தது. இன்றைக்கி அப்படியும் பார்க்கணுன்னாலும் என்னால் பார்க்க முடியும். கோயிலுக்கு போய் வழிபடுறோம்னால என்னால் வழிபட முடியும். எங்கேயுமே போகாமல் நான் தனியாக இருந்து என்னால் ஒரு காரியத்தை செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் என்னால் செய்ய முடியும். இப்போது நான் அப்படியே சொன்ன மாதிரி தான், சாமி எனக்கு ஒன்று சந்தேகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை கேட்டிருக்க மாட்டேன். இப்படி ஒருத்தங்கிட்ட சொல்லியிருந்தான்னா அவன் செத்துருப்பான், என்கிட்ட கிண்டல் பண்ணி சாவடிச்சிருப்பேன் அவனை. ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துக்கு நம்ம இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
அது எனக்கு பெரிய அந்த வகையில் பார்க்கும் பொழுது எனக்கு நேயர்களுக்கும் யூடியூபுக்கும் ஒரு பெரிய ஒரு கும்பிடு தான் கும்பிடணும். ஏன்னா ஒரு நம்மளை இந்த இடத்துல வழி நடத்தி கூப்பிட்டு வந்து நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன்னு நமக்கு தெரியாது. நான் ஒரு புரிதல் வச்சுருக்கேன், அதுதான் சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னுடைய புரிதல் எனக்கும் பிறருக்கும் நல்லது செய்யுமான்னு கேட்டால் செய்யும், அதை நோக்கி போகிறேனான்னு கேட்டால் போகிறேன். அப்பப்போ ஒரு டேக் டைவர்ஷன் டீட்டோர் வரதான் செய்யுது. பட் என்ன தான் வந்தாலும் அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று முற்படும்போது நடக்கிறதில்ல, வேறு நம்ம ஒரு புரிதல் இதுதான் சரின்னு இருக்கக்கூடிய புரிதலை நோக்கி முற்படுறோம், அது நடக்குது. அப்போது இதை விட்டுட்டு நீ அந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய டைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும். அப்போ இதற்கு இறையோ இல்லை என்ன பேர் வேணாலும் வச்சுக்குவோம், அது எனக்கு கொடுத்த ஒரு வழி தான் இந்த யூடியூப் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். இதுக்காகத்தான் இந்த நூட்கள் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த நூட்களே வந்து ஒரு நூட்களும் அதனுடைய புரிதலுமே என்னுடைய ஒரு வாழ்க்கையாக மாறினதுனால இப்போ இது நிறைய பேர்த்துக்கு சொல்லணுங்கிறதே என்னுடைய மனசாக மாறிடுச்சு. இப்போ நான் யூடியூபுக்காக இது படிக்கிறேங்கிறது மறந்து போய் நான் படித்ததெல்லாம் சொல்லணும், படித்தது மட்டும் இல்லாமல் அதை அனுபவப்பட்டு சொல்லணுங்கிற மாதிரி ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். கண்டிப்பாக உண்மையிலே புத்தகம் மாற்றும் இல்லையா மனிதரை? அது பவர்ஃபுல்லான ஒரு இது. நான் என்றைக்குமே நான் ஒரு புக்கு படித்து இந்த புத்தகத்தில் இது இருக்குதுன்னு சொன்னாலுமே நான் மக்களுக்கு சொல்கிற ஒரே இது என்னென்னா, நான் படிக்கிறேங்க, என்னுடைய புரிதலோடு சேர்ந்து நூலில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் அதனுடைய ஒரு ஜூஸ் தான் நான். பட் ஆக்சுவல் ஃப்ரூட் வந்து அந்த புக்கு தான். அது அவர் படிக்கும்போது அவருக்கு அதுதான், அதை தொட்டு நம்ம எடுத்து அந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபீலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வாய்ப்பே இல்லை. நான் சொன்னேன்ல, அந்த பழனியில் அவர் சித்த மருத்துவர் செல்வராஜ் ஐயன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட போயிட்டு முதல் போகும்பொழுது அவர் சொன்னது என்னென்னா, யோகம் கற்றுக்கணுமா, திருமந்திரம் படி. இவ்வளோ தான் அவர் சொன்னார், திருமந்திரம் படி. தம்பி, நான் திருமந்திரத்தை மொத்தம் 3000 சொச்சம் பாட்டும் நான் 10 தடவை படிச்சிருக்கேன். 11வது தடவை படிக்கும் பொழுது எனக்கு புதுசாக ஒரு அர்த்தம் தெரியும் பாரு. ஏன்னா பக்குவம் வளருது, அனுபவம் மாறுது. ஞானம் அப்படிங்கிற ஒரு நிலை அடைஞ்சால் மட்டும்தான் எல்லாரும் சொன்னது என்னன்னு, திருமூலர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது ஞானம் அடைஞ்சால் தான் புரியும். அது வரைக்கும் 1000 தடவை படித்தாலும் 1001வது தடவை நம்மளுக்கு புதுசாக தான் தெரியும். உண்மைதான். ஸோ அந்த நூல் கையில் எடுத்து வாசிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு பவரும் அந்த எனர்ஜியும் பயங்கரமாக இருக்கும். இப்போது நிறைய நபர்கள் வந்து புத்தகத்தை நீங்கள் வாசித்து உங்கள் அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறீங்க, அதே உங்கள் ப்ரொஃபஷனாகவும் மாற்றிக்கிட்டீங்க. இந்த ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதோ இப்போ வந்து ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணது உண்டா? அது எப்படி நீங்கள் சமாளித்து வந்தீங்க? அதை எப்படி நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தீங்க? காசு தான் எனக்கு பெரிய தொந்தரவாக இருந்தது ஒன்று. இன்னொன்று, ஏன் காசுனா, நான் வந்து அதுதான் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெட்டராக கொடுக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு கேமராவும் பார்த்தேன். எல்லாமே நீங்கள் காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸாக தான் வாங்கி வச்சுருந்தீங்க. பெட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட் போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் இது ஒரு நாளில் நடந்த மாற்றம் கிடையாது. இது ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு பணம் தான் நமக்கு முதல் தொந்தரவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றும் வெல் டு டூ ஃபேமிலி எல்லாம் கிடையாது. கண்டிப்பாக. இது எல்லாமே உண்மையிலே ஒரு அபவ் த ஆவரேஜ் தான் இருக்குது. நம்ம பையிங் கெப்பாசிட்டியோட கேமராஸ், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே, மைக் எல்லாமே வந்து நம்ம யூடியூபராக இருந்தாலே வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு பெரிய காஸ்ட்லியாக வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸோட ரேட் அதிகம். கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி யூடியூப் அப்படிங்கிறது வந்து முதல்ல இருந்த மாதிரி பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு மீறியும் நம்ம அது பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். மணி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். இது போக நம்ம தொட்ட ஒரு பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புரிதல் இல்லாததுனால இன்றைக்கி பெருவாரியாக மக்கள் மத்தியில் கேலிக்கு உண்டான ஒரு இது. என்னடா சாமியார் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான், ஊர் உலகம் எவ்வளோ ஜாலியாக போய்கிட்டு இருக்கு, அதை போய் எங்கேயாவது வெளியே சுற்று. இன்னொரு வார்த்தை டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துச்சு, சயின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இல்லை, நிறைய பேர் இதே சொல்லியிருக்காங்க, இப்படி இருந்தால் உனக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க இல்லையா, ஊரில் எப்படி உன்னை மதிப்பாங்க, இவன் போய் நீ காகிதம் கொடுத்துட்டு சுற்ற போகிறான் போல, சின்ன சாமியாராக போகிறேன், இப்படியெல்லாம். இது ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு விஷயம் அது. இப்படி இதை தொட்டோம் அப்படின்னு சொன்னாலே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா திருநீர் வச்சுட்டு தான் வீடியோ போடும்போது ஒரு சார் சொன்னார், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுடா, பப்ளிக் பிளாட்ஃபார்ம்டா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதனால என்ன, நான் இப்படி இதுதான் என்னோட அடையாளம். சின்ன வயசுலேருந்து நான் இப்படி தான் இருந்திருக்கேன். இதை நான் வெளியே காட்டுறதுல என்ன தவறு இருக்க போகுது?
இல்லையா? என்னுடைய கலாச்சாரமே அதுதான் சொல்லுது. அப்போது நான் அதை இதனால் யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லை. இல்லை நான் திருநீர் வைக்கிறது எனக்கு பிரச்சனை, வீடியோ பார்க்க மாட்டேன்னு. சந்தோஷம் சாமி, பார்க்காத. இப்படி தான் நான் ஆரம்பித்தேன் உண்மையாலுமே. ஆனால் இது நமக்கு ஒரு அடையாளம். இது புரிதல் இல்லாததுனால அவங்க சொன்னது. இப்போ நம்மளுடைய சேனல்லே எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிற மதத்தவரோ பிற மொழியினரோ பார்க்கறது இல்லையா, இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு அடையாளம் முக்கியமாகவே தெரியறதில்ல. இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க. அப்போது ஒருவேளை நான் அதை கேட்டுட்டு நான் என்னுடைய சுயத்தன்மையை மாற்றிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஒரு பகுதியை நான் இழந்திருந்திருப்பேன். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது வந்து எந்த மனுஷனுமே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒரு காரியத்தை வந்து நோக்கி முன்னுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு நிறைய பிரச்சனைகள், ஹேர்டில்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி என்ன எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன்னா இல்லை, இன்றைக்கும் தொந்தரவுகள் இருக்க தான் செய்யுது. பட் தட் இஸ் ஓகே, தட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். இந்த உலகம் இன்ப துன்பமோடு சேர்ந்தது தான். அதை புரிதலோட அமைதியாக இருந்து கடந்து போகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு இது. அதை கடக்கிறேங்கிற பேரில் தன்னுடைய ஒரு பகுதியை தொலைச்சிட்டு யாரும் போயிடக்கூடாது. ஏன்னா இந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். உண்மைதான், செய்வோம் கண்டிப்பாக. அது ஒரு தழும்பு நம்ம யாருன்னு தேடுற மாதிரி ஆகி போகிறோம். கடைசியில் அது எப்படின்னா, அது நான் இயற்கையாக இருந்திருந்திருப்பேன், எனக்கு அனாவசியமாக ஒரு மென்டல் பிளாக்கை போட்டு பின்னாடி அந்த மென்டல் பிளாக் எப்படிரா நான் கிளியர் பண்ணுறதுங்கிற மாதிரி ஆகி இல்லை. இப்போது இப்போ கவனிக்கிற வியூவர்ஸே எடுத்துக்கோமே, நிறைய பேர்த்துக்கு இயற்கையாகவே அந்த இன்ட்யூட்டிவ் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அப்பாற்பட்டதை உணரக்கூடிய தன்மைகள்லாம் இருந்திருக்கும். சுற்றி இருக்கவங்க வந்து என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, என்ன பைத்திய மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு இருப்பாங்க. வீட்டில் பாப்பா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சாமி, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அப்போ இந்த குழந்தைக்கோ இல்லை ஒரு நிலை வந்தவங்களுக்கு என்ன இருக்கும், இது என்னமோ தப்பு போல், நம்ம ஏதோ வித்தியாசமாக இருக்கும் போல் அப்படி இப்படின்னு ஆயிரும். இவங்க ஆக்சுவலாக ஒரு ஹையர் லெவலில் இருந்திருக்காங்க, இந்த உலகம் சேர்ந்து அவங்களுக்கு கீழே அமுத்திடுச்சு. ஆமாம். அப்புறம் நிறைய பேர் இது கமெண்ட்லேயே சொல்லிட்டு இருக்காங்க, எங்க இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குங்க முன்னாடி, இப்போ நான் யோசிச்சனால என்னால் மன முடியும். அப்போ அது எவ்வளோ பெரிய அந்த சோலுக்கு எவ்வளோ பெரிய பிளாக் தெரியுங்களா? அது என்னன்னா எனக்கு யாராவது மாறினாதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இங்கிருந்தவனை தரன்னு பிடிச்சி இழுத்து விட்டாங்க. இப்போ இழுத்து விட்டவன் சந்தோஷமா தான் இருப்பான். இப்போ மேலே இருந்தவன் டேய் நான் இன்னும் மேலே போகலான்னு பார்த்தா நீ என்னடா இருக்கிறத விட்டு கீழே இறக்கி விட்டேங்கிற மாதிரி ஆகி போகிறோம். இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். முட்டி மோதி இன்னைக்கு ஆண்ட முன்னத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். இன்னும் ஒரு சில மென்டல் பிளாக்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அதுதான் நம்ம ஒரு முன்னேறி போகும்பொழுது 1008 தடைகள் வரும். அடுத்தவங்களுடைய கருத்தை கேட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா கருத்தை கேட்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த கருத்தை நம்ம கேட்கலைங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளை ஒரு ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. அதுக்கு செவி மடுத்துட்டு அவங்களுக்காக எனக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்காக, அதுதான் தப்பு. அப்போ தான் நம்மளுடைய ஒரு பகுதி இழக்கிறோன்னு அர்த்தம். அது செய்யும்போது தான் நம்ம சிக்கிடுவோம். ஸோ அதனால் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருங்க, நல்லது சொல்கிறீங்களா கேட்டுக்கிறேன், இல்லைங்க அது எனக்கு ஒவ்வொல அதனால் நான் அதை பண்ணலிங்க, நான் செய்கிற ஒரு காரியத்தினால நான் நல்லா இருக்கேங்கிறக்காக இன்னொரு உயிர் துன்பப்படலையா, அப்போ நான் செய்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த புரிதலோடவும் அமைதியோடவும் ஒரு அக்செப்டன்ஸ் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையோட நம்ம பயணித்தோம் அப்படின்னு சொன்னாலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. கரெக்டு தான். ரீசெண்டாக பிரதர் ஏஷியா சுல்லர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஏஷியா சுல்லர்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு கோட் ஒன்று பார்த்தேன். இப்போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபஷனை வந்து எப்படி அதை மேக் பண்ணுவாங்கன்னா யுவர் கான்சியஸ்னஸ் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் சொல்கிறாங்க. அது இன்னும் தனியாக ப்ரொஃபஷன்னா அது இப்போது டாக்டரோ இல்லை இன்ஜினியரோ வந்து தனியாக அது படித்து வரதில்லை, அது யுவர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் என்னவா உள்ளே இருக்கோமோ அது வெளியே அவுட்டராக தெரியுது, அந்த ப்ரொஃபஷனாக தெரியும் அப்படின்றத சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் ராஜா குழந்தைகளுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் போட்டு வைப்பாங்க. அந்த குழந்தை தவிழ்கிற வயசு வந்தோடனே நிறைய பொருள் அப்படி போட்டு வைப்பாங்க. அது ஒரு விழாவாகவே வைப்பாங்க. சரிங்களா? அந்த குடும்பத்தினர் ரொம்ப இதாக இருக்கவங்க, ஒரு ஜோசிகர் அந்த இடத்துல இருப்பார். அப்புறம் அவங்க குலகுரு அப்படிங்கிற ஒரு கூட இருப்பார். அந்த குழந்தை தவிழும் பொழுது எல்லாரும் இந்த பக்கம் நின்றுக்குவாங்க. குழந்தை கண்ணுக்கு வந்து அந்த பொருட்கள் மட்டும்தான் தெரியும். அது எது போய் கை வைக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னது இந்த புக்கை கை வச்சிங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஒரு வாட்டி, அது மாதிரி இந்த குழந்தை வச்சிருக்கும். அப்போது அது ராஜா குழந்தையானாலும் சரி, ஒரு பெரிய பணக்காரர் ஏதோ ஒரு சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே, அந்த பழக்கத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் அதுக்கு மாறாக அது ஏதாவது ஒன்று கை வச்சாலும் விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய குடும்பம் உனக்குன்னு ஒரு பழக்கம் வழங்குற அப்பாவுக்கு அடுத்து நீ தான் இருக்க, அந்த பிஸ்னஸை நீ தான் பண்ணணும்,
நீ தான் அரசாளணும் அப்படின்னு சொன்னால் அந்த கடமையை ஏற்றுக்கோ. ஆனால் உன்னுடைய மனதார உனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு செய்யல, அதையும் கூட எடுத்துக்கோம்பாங்க. அப்போ அதில் திறன் வளர்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்களையும் பின்பற்றிக்கணும்னு அலோவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு பார்ட்டை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த மென்டல் பீஸே இல்லாமல் இருக்காங்க. அவன் யாருன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பிடிக்குதுன்னே எனக்கு தெரியலைங்க, நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு புரியல. அப்போது அவங்கெல்லாம் வந்து பயங்கரமான மென்டல் பிளாக். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உண்மையாலுமே. அவங்கள வந்து பொறுமையாக உட்காந்து பேசி அவங்கள கேள்வி கேட்கணும். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னங்க உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்களுடைய திறன் என்ன, நீங்கள் எப்படி இருந்தீங்க. நிறைய பேருக்கு அது ஞாபகமே வராது சார். உண்மைதான். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேனே எனக்கு தெரியலிங்க, நான் என்னமோ பண்ணேன் இங்கே இருக்கேங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணுறது, பெற்றோருக்கும் அந்த புரிதல் இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. பள்ளி கல்லூரியிலையும் அந்த மாதிரி பெருசாக ஒரு படி மகப்பண்ணு எழுது எதுக்கு, இன்னொருத்தனுக்கு போய் நீ வேலை செய், காசு பணம் ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறியா, 1,00,000 சம்பாதிக்கிறியா, இதுதான் உண்டுறங்கி இது கூடி இருப்பது தான் வாழ்க்கைங்கிற மாதிரியே ஆகிப்போச்சு. அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம். உடல்னா கண்ணுக்கு தெரிஞ்சால் அது மட்டும்தான் உண்மை, கண்ணுக்கு தெரியாதது அப்படிங்கிறது அப்படி இல்லவே. அட்லீஸ்ட் அப்படி இருக்கான்னு கேட்டால் கூட பரவாயில்ல, ரியாலிட்டி இல்லை, எனக்கு தெரியல அதனால இல்லை. இந்த ஒரு மீம் ஒன்று போட்டாங்க தெரியுங்களா, ஒரு வகுப்பறை இருக்கும், அந்த வகுப்பறைக்கெல்லாம் குழந்தைகள்லாம் வாட்டமான முகத்தோடு உட்காந்துட்டு இருக்கும். அதில் மேலே இருந்து அந்த கற்பனை மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சதுரமாக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நின்றுட்டு இருப்பார். ஆசிரியரனுடைய கற்பனைக்கு மேலே சதுரம் இருக்கும். வரக்கூடிய குழந்தை வந்து சந்தோஷமாக வரும், அதுக்கு வந்து முக்கோணம் இருக்கும். இந்த ஆசிரியர் கையில் சுற்றியும் உளியும் வச்சுட்டு அதை செதுக்கி அதை சதுரமாக, ஏன்னா ஆசிரியருக்கு சதுரம் தான் தெரியும். அப்போது அந்த வகுப்பறைக்குள்ளே போகும்பொழுது மகிழ்ச்சியாக வந்த குழந்தை வகுப்பறைக்குள்ளே போகும்போது துக்கமான மனோநிலையோட சதுரமாக போய் உட்காந்துட்டு இருக்குது. இதை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. யோசிச்சு போட்டிருக்கேன் அந்த யார் டிசைன் பண்ணோன்னா. இது வந்து சிரிக்கிறதுக்கு உண்டான இதே கிடையாது. இன்னைக்கு இருக்க குழந்தை நாளைக்கு பெரியவனாகும், அவன் ஒரு குழந்தைய பெப்பான், அவனும் இதே மாதிரி தான் வளர்த்துவான். இது சமுதாயத்தையே சீர்கெடுத்துரும். சீர்கெட்டு தான் இருக்குது, இது இன்னும் மோசமாக்கி விட்டுரும். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, அதாவது இந்த ஒரு புத்தகத்தை ரேண்டமாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு இதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், ஒரு 12th படிக்கும்போது ஒரு புக் ஃபேக்ட் போகும்போது மிருதாத்தின் புத்தகம் வந்து எனக்கு ரேண்டமாக கிடச்சிது. ஃபஸ்ட்டு புக்கு நான் வந்து படித்தது தான். இன்னும் சொல்லப்போனால் அது படிக்கும் போது அதில் இருக்க விஷயங்கள் எனக்கு புரிஞ்சு தானே தெரியும். ஏன்னா அது ரொம்ப இன்டெப்த் கான்செப்டாக இருக்கும் ஒரு விஷயத்துக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேண்டமாக ஒரு விஷயம் கிடச்சிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது எப்படி அவங்க வந்து இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துட்டீங்க, ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் இல்லை அந்த நேரத்தில் வந்து ரொம்ப எண்ணங்களுக்கு வந்து அதிகமாக தீனி போடாமல் இருந்தாலே போதும். இவ்வளோதான். ஒன்று எடுத்தோம்னா இவன் என்ன நினைப்பான்னு யோசிக்கக்கூடாது. இவ்வளோதான். அடுத்தவனுடைய தாட். புத்தக கடைக்குள்ளே போகிறேன், என்னுடைய உணர்வு சொல்கிறேன், இது மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு புத்தகம் எடுக்க போகிறோம், ஒரு புத்தக கடைக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னால் சுற்றி யார் நிற்கிறாங்க, சுற்றி மனுஷனே இல்லைங்க. இந்த உலகத்திலே நான் ஒரே மனுஷன் தான், நான் இந்த ஒரு மனுஷன் இந்த புத்தக கடைக்குள்ளே இருக்கேன், இவ்வளோ மட்டும்தான் நமக்கு இருந்தால் போதும். அது அப்படியே அதை உள்வாங்கணும். அந்த புத்தகங்களை தானாகவே வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். அப்படியே புக் எடுத்துகிட்டே வருவாங்க, அதை பார்ப்பாங்க வைப்பாங்க. ஒரு புக் அவங்கள அப்படி ஒன்று இது பண்ணும், அவங்கள நிறுத்திடும். அது அட்டைப்படம் அழகுக்கெல்லாம் கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்டாக இருக்கும். இண்டெக்ஸ் படிப்பான் இப்படியே. இப்போ நம்ம படித்தோம்னா என்னடா இந்த புக்கான இது, என்னடா இது வரான்னு இருக்குது புக்கு. ஆனால் இவனுக்கு அதில் தீனி இருக்கும். அந்த ஒரு தாட் வர்றதுக்கு நம்ம கேப் கொடுக்கணும். அவங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்தில் ஒரு நிறைய கடைக்காரங்க இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, எடுக்கிறோமா இல்லையா வச்சிருந்து போயிடுவாடா. அதுவே நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக போயிடும். நான்லாம் வரும்போது இப்படி பக்கத்தில் வந்து என்னங்க, இல்லை பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன்ருவேன். ஏன்னா அவங்களையும் சங்கடப்படுத்தக்கூடாது, அவங்க நம்ம தேவைக்காக தான் வந்து கேட்குறாங்க. இன்னொன்று கடையில் வந்து அவங்களுக்கு சந்தேகம் வர்றதுலேருந்து தப்பும் கிடையாது, ஏன்னா அப்படியும் ஆட்கள் உண்டு. அப்போ இல்லைங்க நான் அப்படி தேடிக்கிறேங்க, பார்த்துக்கிறேங்க, எனக்கு தெரியும், பார்க்குறேங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அது அடுத்தவங்களை பற்றி அந்த ஒரு தாட்டை வளர்க்காமல் அந்த புத்தகமும் நானும் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு வரணும். இது புத்தகம் சார்ந்து. இப்போ எல்லாருக்கும் புத்தகம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நான் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மெக்கானிக் ஷெட்டு போனால் அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும், அந்த வண்டி பார்த்து இவன் என்ன பண்ணுறான் அது என்ன பண்ணுது. இது ஆக்சுவலாக அப்பா அம்மா நோட் பண்ணணும்.
குழந்தை என்ன பண்ணுதுன்னா அப்பா அம்மா நோட் பண்ணும். இதுதான் பெற்றோருடைய கடமை. வேற என்ன? பெற்றோம் சோறு போட்டோம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுங்கிறது அது இல்லை. அந்த குழந்தை என்ன பண்ணுதுங்கிறத கவனிக்கணும். அப்போது அந்த குழந்தை இப்படியே பார்த்துட்டே இருக்கும். அதுவாகவே போய் இது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கும். அவனை கொண்டு போய் டாக்டர் ஆக்கிட்டு இருப்பான், இல்லை அவனை கொண்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு போய் இதில் கொண்டு போய் விட்டுருப்பான், ஐடி ஃபீல்டுக்கு போன்னு சொல்லி விட்டுருப்பான். அவனுடைய பகுதியவே இழந்துருவான். அதெல்லாம் பாவம், அது உண்மையாலுமே. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரி, நான் இன்றைக்கி இப்படியே ஒரு சூழலில் வளர்ந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ உன்னுடைய மனசை நீ ஒரு குழந்தை தன்மைக்கு முதல்ல இது பண்ணிக்கணும். உன்னை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் அமைதியாக இரு. பரபரன்னு இருக்க மாட்டேன், கொஞ்சம் அமைதியாக இரு. பசங்களாம் இன்றைக்கி பிள்ளைகளும் சொல்கிறாங்க, பட்டு பொண்ணுக்கு எப்படி இருந்து நான் பையனோட இடத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு வண்டி எடுத்துகிட்டு பொறுமையாக அப்படி ரிலாக்ஸ்டாக, ஹெட்செட்டெல்லாம் மாட்டக்கூடாது, நீட்டாக ஹெல்மெட் போட்டு பொறுமையாக அப்படி வண்டியில் போகும்போது ஒரு ரிலாக்ஸ் ஆகும். நம்ம அப்படியே மறந்த ஒரு சூழ்நிலை வரும். தானாகவே உள்ளே புதஞ்சதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இதே தான் தியானமும். பொறுமையாக உட்காந்தா இதெல்லாம் உள்ளே புதஞ்சது வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்பொழுது அனலைஸ் பண்ணும். அப்போ எங்கே பண்ணும்? ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போகும். இப்படி இருந்தேன், அப்போ இங்கே போனேன். ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் என்ன பண்ணுறாரோ அதை நமக்கு நாமே பண்ண போகிறோம். இது எப்போன்னா, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாத குழப்பப்பட்டவர்களுக்காக. மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் எனக்கு இது ஆர்வம் இருக்குங்க அப்படின்ட்டு. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நேரம் இல்லைன்னு சொல்கிறது சாக்கு. அதை விட ஒரு மோசமான ஒரு சாக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு மீறி அது அவங்க ப்ராக்டிஸ் இல்லை. அதுக்கு மீறி அது அவங்க கையில் தான் இருக்குது. ஒரு விஷயத்த சொல்கிறோம், சொன்னதுக்கு மீறி எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறது சாக்கு. அதுக்கு மேலே அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாருனாலையும் முடியாது. எப்படி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தன் மேலே தனக்கு ஒன்று அக்கறை குறைஞ்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நல்ல அக்கறை இருந்தால் நம்ம நல்லா சாப்பாடை ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், இல்லையா? இப்போ நான் என்னத்தை போயிங்க நல்லா தின்னேன், அவன் செத்துட்டா, அவனும் சாகத்தானே போகிறான், நான் சாப்பிட்டு நானும் சாகிறேன், இப்படி தான் ஆகிப்போச்சு இன்றைக்கி. ஆமாம். ஏன் உயிர் வாழ்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீ ஏன் இங்கே வந்ததுக்கு உண்டான உன்னுடைய நோக்கம் என்ன? அட்லீஸ்ட் உனக்கு பிடிச்சதையாவது, நீ முக்தி பேரெல்லாம் போக வேண்டாப்பா, உனக்கு பிடிச்சதையாவது நீ பண்ணினியான்னு கேட்டால், இன்றைக்கி பிடிச்சது அப்படின்னு சொல்லக்கூடியது சாப்பிடணும், படத்துக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், அப்புறம் இதர வேலைகள் ஏதாவது செய்யணும். இதுதான் என்னுடைய உலகம் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் மாறி போச்சு. இதற்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் மறக்கலை, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி நிறைய பேர். ஒன்ஸ் அதில் நம்ம டேப் பண்ணி நம்ம அதை ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் கிடைக்கிற சுகத்தை விட அதில் ரொம்ப அதிகம். பிகாஸ் அங்கே மென்டல் பீஸ் இருக்குது. உங்களை நீங்களே அந்த குழந்தை தன்மையை மறுபடியும் உங்களால் பார்த்துக்க முடியும். பிளாக்கேஜஸ் நீங்கிரும். ஒன்ஸ் பிளாக்கேஜஸ் நீங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறது உங்களை விட்டு போயிடும். ஆமாம். கவனச்சிதறல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்காது. நம்ம நம்மளோட ஒருநிலைப்பாடோடு இருப்போம். அப்போ நம்மளை எல்லாத்து மேலேயும் ஒரு ஆர்வம் வரும். இது என்ன ஆர்வம் வரும். ஆனால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். அப்புறம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அவன் ஒன்றும் பெரிய அம்பானியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் 10,000 சம்பளம் வாங்குவான், இருந்து அவன் பொண்டாட்டி உள்ளையோடு இருப்பான், ஆனாலும் அவன் நிம்மதியாக இருப்பான். அந்த நிம்மதி இன்னைக்கு அப்படி ஒன்று இருக்குங்கிற ஃபேக்டரி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் அதில் சங்கடமான ஒரு விஷயமே. நிம்மதினா காசு நிறையா இருந்தால் நிம்மதிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை சரி காசு நிறையா இருக்குது, நோய் வந்துருச்சுன்னா போச்சா நிம்மதியாக விட்டா. ஸோ இப்போ நிம்மதிங்கிறது மனோமாறுதல் தான். அதுக்கு நம்ம கேப் கொடுக்கணும், அவ்வளோதான். நிறைய புக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க இப்போ. ஸோ இப்போது இனிஷியலாக ஒரு ஸ்பிரிச்சுவல்குள்ளே வராங்க அப்படின்னா இந்த புக்ஸ்லாம் நீங்கள் படிங்க அப்படின்ற நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப அடிப்படையான சாம், நம்ம 2 மார்க்குக்காக பழகின ஒன்று திருக்குறள். ஏன்னா அதனுடைய பொட்டன்சி நமக்கு தெரியறதில்ல. பெரிய பிரச்சனை வேறு ஆகிட்டு இருக்கு. அதனுடைய வலிமை நமக்கு தெரியறதில்ல. நமக்கு திருக்குறள்னா 2 மார்க், அவ்வளோதான். அதனுடைய உண்மையான வலிமை. ஏன்னா ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்விலிருந்து, சராசரி வாழ்வுன்னு என்ன, சாப்பிட்றதுலேருந்து, ஒழுக்க நெறியிலிருந்து, கணவன் மனைவி உறவுலேருந்து எல்லாமே, அதுக்கப்புறம் இந்த பிறப்பு எப்படி வந்ததுங்கிற சாப்டரே இல்லை, மனிதருக்கு உண்டான சாப்டர் இல்லாமல் எல்லாமே இருக்குது. பிறவா நிலையை பெறுவது வரைக்கும் எல்லாமே இருக்குது அதில், இல்லையா? எல்லாமே இருக்குது. அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால் 3 எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே. அப்போ இல்லாததுங்கிறதே அதில் இல்லைங்கும் போது இதை விட வேறு என்ன நூல் வேணும் நமக்கு? இதுக்கு ஏகப்பட்ட பேர் விளக்க உரை வேற எழுதியிருக்காங்க. ஸோ அதனால இது ஈஸியான ஒரு நூல்,
ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு ஈஸியான ஒரு நூல் வந்து திருக்குறள் தான். அதில் கையை வச்சு அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு போதுமான அறிவு அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நூல். அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது. ஸோ ஆன்மீகம் பற்றியும் இயற்கை வாழ்வியல் பற்றியும் அப்புறம் இயற்கை மருத்துவங்கள் பற்றியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து ப்ளேலிஸ்ட் வரையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பாருங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கில் போய் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இயற்கை மருத்துவம், வாழ்வியல், ஆன்மீகம் இதை 3 தான் முக்கியமாக எடுத்து நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், ஸோ இதை படிக்கும் போதும் இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் போது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து இந்த வீடியோவாக பதிவு செஞ்சு நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த துறைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாலோ அல்லது சிகிச்சை இல்லை வகுப்பு சம்மந்தமாக ஏதாவது விவரம் தெரியுன்னா கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விவரங்களை தெரிவிங்க. அதுக்கேற்ற விடையை வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருவோம். அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு 2 விஷயம். ஸோ எங்களுக்கு ஒன்று, இந்த விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை எங்களுக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக்காக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுங்க. ஒரு ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கருத்துக்கள், இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற மக்களுக்கு இதை ஷேர் பண்ணும். ஒவ்வொரு தனி மனிதனும் மாறும்போது தான் இந்த உலகம் மாறும். அப்போ தான் இந்த உலகத்தில் ஹெவன் ஆன் எர்த் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படின்ற ஒரு மிஷனில் தான் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.